என்னோட அடுத்த கண்டெஸ்டன்ட் ஜம்பர் பாலாஜி. ஸோ இப்போ இருக்கிற 10 சிங்கர்ஸும் பயங்கர டஃப்பான சிங்கர்ஸ். என்னோட கண்டெஸ்டன்ட் எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு நானும் இந்த ஜேர்னியில ரொம்ப ஹாப்பியா கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். எனக்கொரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும், இன்று புதிதாக விழுந்த மலர் போல எனக்கொரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும். இணையதளத்தில் கருணிக்களத்தில் மின்னஞ்சல் அரட்டைகள் அடிக்கணுமே, வியர்வை வழிந்தால் மழையில் நனைந்தால் முகத்தை முகத்தால் துளைக்கணுமே. எனக்கொரு கேர்ள்ஃப்ரெண்ட் வேணுமா, எனக்கொரு கேர்ள்ஃப்ரெண்ட் வேணுமா. கேர்ள்ஃப்ரெண்ட் தானே பாய்ஸ் இன் பூஸ்ட் அல்லவா, கேர்ள்ஃப்ரெண்ட் இல்லவா கேபேஸ் அல்லவா. கேர்ள்ஃப்ரெண்ட் வேணும் வேணும் வேணும். பதினாறு எனக்கொரு கேர்ள்ஃப்ரெண்ட் வேணும், இன்று புதிதாக விழுந்த மலர் போல எனக்கொரு கேர்ள்ஃப்ரெண்ட் வேணும். கவிதைகள் வாங்கி என்னோட கவிதைன்னு சொல்லி இதயத்தில் இடம் கொண்டு பிடிக்கலாம். ஓடாத சினிமாக்கு ஓடி சரியான கோணத்தில் தேடி பபுகம்ம இதழ் மாற்றிக் கொள்ளத்தான். செல்போன் பிள்ளேற தினம் கழிக்க எந்த மறுத்தனுப்ப தேவை கேர்ள் ஃப்ரெண்ட் தான். Girlfriend will never give it to love. Girlfriend venum venum venum. Yo yo. Baikeri boot ditella aavuna treetunne manka ulakkunna treetinga tolganda. Chella gachi benita chella nidakkanna paata pavagamma idal vaathu kollanda. Patal palveriga pavigal pola poni chailodu evai girlfriend da. Girlfriend tony boys in boots allava, girlfriend illava kebes allava. Girlfriend venum எனக்கொரு கேர்ள்ஃப்ரெண்ட் வேணுமா, எனக்கொரு கேர்ள்ஃப்ரெண்ட் வேணுமாடா. Girlfriend Tony boys in boots allava, girlfriend illava
வாழ்க்கை வேஸ்ட் அல்லவா கேர்ள் ஃப்ரெண்ட் வேண்டும். பாலாஜி சார், ஜம்பர் பாலாஜி, என்னடா லாஸ்ட் 2-3 பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து சரியாவே ஜம்ப் பண்ணலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பர்சனலா நானும் தமிழ்நாட்டு மக்களும் ஃபீல் பண்ணோம். சேர்த்து வச்சு மொத்தமா ஜம்ப் பண்ணிட்டீங்க பாலாஜி, நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ சார். மேஜரா இம்ப்ரூவ் பண்ணிருக்கீங்க உங்களோட அத்தனை ஏரியாலயுமே. சோ பார்க்கலாம் நீங்க அடுத்த ரவுண்ட் போறீங்களா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ பாலாஜி சார். உங்களை பார்த்தா பொறாமையா இருக்கு. முதல் நீங்க பாடும் போதும் இப்ப நீங்க பாடுனதை கேட்கும் போது என்னமா ப்ரொஃபஷனலா எப்படி பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்க, இவ்வளவு பண்ணிட்டு உங்களால எப்படி அந்த ஸ்ருதியை திருப்பி மெயின்டைன். கண்டிப்பா ஸ்ருதி போச்சு, 2-3 இடத்துல போயிடுச்சு. தட் இஸ் அது இருக்கு, அது நேச்சுரலா நடக்கும். பட் அதையும் தாண்டி நீங்க திருப்பி அதை பாடுறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் ஆக்சுவலா. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஆல் திஸ் பாலாஜி மேம். ஜம்பர் பாலாஜி. எஸ் மேம். வெரி குட் பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ மேம். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. தேங்க்யூ மேம். வெரி வெரி டிஃபிகல்ட் சாங் டு சிங். அதுவும் அதுல இருக்கிற அந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் அதுவும் வாய்ஸ்லயே பண்ணி எல்லாம் ரொம்ப நல்லா பிரசன்ட் பண்ணீங்க. தேங்க்யூ மேம். பட் எனக்கு என்ன வருத்தம்னா நீங்க த்ரூ அவுட் ஸ்ருதி ஆஃபா தான் இருந்தது. ஃப்ரம் பிகினிங் டில் எண்ட் நீங்க யூ வாஸ் ஸ்லைட்லி ஷார்ப். இட் வாஸ் சோ சேட். ஏன்னா நீங்க அவ்வளவு பெர்ஃபெக்டா பாடிட்டு அந்த ஸ்ருதிலையும் கூட பாடியிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. சித்ராஜி, ஐ திங்க் யூ ஆர் ரைட். பிகாஸ் நிறைய இதுல வந்து டிஃப்ரெண்ட் நோட்ஸ் இருக்கு இந்த சாங்ல. யா, அந்த நோட் ஹிட் பண்ணல. அந்த நோட் தான் கன்சிஸ்டன்டா இட் வாஸ் a problem for you throughout. அது வந்து அந்த பாயிண்ட்ல விழலனா இட்ஸ் a little disappointing. That's what is expected. But நீங்க உங்க attitude பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. தேங்க்யூ மேம். ஹாய் பாலாஜி. ஹலோ மேம். இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. லாஸ்ட் டைம் ஜெமினி கணேஷனா இருந்தீங்க, இப்போ வந்து பயங்கர ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் கிடைக்குங்க. தேங்க்யூ மேம். அதிரடி சிங்கர் பட்டம் கிடைக்கிறதோ இல்லையோ, கண்டிப்பா நீங்க இல்லன்னா உங்க அம்மா உங்களுக்கு பார்த்து வைப்பாங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம். பாலாஜி, இந்த ரோஜா யாருக்கு கொடுக்கறதுக்காக வச்சிருக்கீங்க பாலாஜி? வந்தா யாராவது வந்தாங்கன்னாவா? வரவங்க போறவங்க எல்லாம் கொடுத்துருவாங்க, அவங்க கொடுத்துருவாங்க. இதுல இம்ப்ரெஸ் ஆகி, ஆனா கண்டிப்பா இம்ப்ரெஸ் ஆவாங்க பாலாஜி. ஏன்னா பொதுவா காதல் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாம் முடிப்பிச்சுட்டு அலைவான். உங்களுக்கு முன்னாடியே இருக்கு.